அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த நோன்பு காலங்கள்ல ஏராளமான ஜூஸ் ரெசிபி பண்ணி சாப்பிடுவோம். ஆனா, இந்த ஒரே ஒரு டெசர்ட் மட்டும் நீங்க பண்ணி சாப்பிடுங்க. வயிறுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். அதே நேரத்தில உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் கொடுக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜோஸ் டைரி. இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடல் பாசியை எடுத்துக்கலாம். கடல் பாசியில் நார்மலாக நம்ம எடுத்து கொதிக்க வைக்கும்போது ரொம்ப நேரம் நமக்கு எடுக்கும். அதுக்கு ரொம்பவே சிம்பிளாக நமக்கு இந்த வேலை முடியணும் அப்படின்னா, அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா பவுட்ரு ஃபார்மில் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆனாலுமே அப்படியே அது சேஃபாக இருக்கும். அதே நேரங்களில் சீக்கிரமாகவும் அது வெந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டெசர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். தண்ணியே சேர்க்காமல் நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம தண்ணி சேர்க்காமல் காய்ச்சும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்துக்கிறேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. இது கூடவே கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம அந்த கொதிக்கிற பாலில் ஊற்றி உடனேயே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா திக்காகட்டும். அண்ட் இன்னொரு சைடு வந்து வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூடவே ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அல்சர் பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த மில்க் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா திக்காயிடுச்சு, அதை நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஜவ்வரிசியுமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். ஜவ்வரிசி வந்து ரொம்ப கண்ணாடி பதமாக போகக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒயிட் கலராகவும் கொஞ்சம் கண்ணாடி பதமாகவும் இருக்கணும். இதை வந்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா பச்சை தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதையுமே நம்ம ஈவினிங் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதனால் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கடல் பாசி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அந்த கடல் பாசியை ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு ஜெல்லியாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை எனக்கு அந்த கடல் பாசி எல்லாம் கரைஞ்சி வர்றதுக்கு. அதை எடுத்துகிட்டு நான் பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கிறேன். எனக்கு 3 பிளேட்டில் கிடச்சிச்சு இன்றைக்கி. அண்ட் இன்றைக்கி வந்து அதோடய ஃப்ளேவர் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸோட க்ரஷ்ஷு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். பிளாக் கரண்ட் சேர்க்க போகிறேன். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி சேர்க்குறேன். ஸோ இது ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். ஸோ இது எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்ற ஒரு ரீசனும் நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு ஒரு சைடில் நான் பிளேட்டில் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட் க்ரஷ் சேர்க்குறது நம்ம வெளியில் ஜெலட்டின் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு புளிப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து பிளாக் கரண்ட் சேர்த்துட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மலாக இது இல்லை அப்படின்னா வீட்டில் வேறு என்ன ஒரு ஃப்ளேவர் இருக்கோ நீங்கள் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் பேலன்ஸில் இருந்துச்சு, அதை வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் அது கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம செட் பண்ணி வச்ச எல்லாமே. அண்ட் இதை வந்து குட்டி குட்டி பீஸஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கஸ்டர்ட் மில்க் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த க்ரஷ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் நம்ம கட் பண்ண பீஸஸை எடுக்கும்போது அந்த ஸ்பேச்சுலா வச்சு நம்ம எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று உடஞ்சி போகாமல் நொறுங்காமல் ஈஸியாக நமக்கு வந்துடும். இதே நம்ம வந்து ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வராது. ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச பிளாக் கரண்ட் ஜெல்லியை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதோட ஸ்மெல் வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் கூட பார்த்திங்கன்னா நம்ம சில்லுன்னு ரெடி பண்ணி வச்சு அந்த கஸ்டர்டு மில்க் அதை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்க்காமல் அந்த பால் காய்ச்சினதால் ரொம்பவே திக்காக இருந்துச்சு. நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிது. ஸோ இதையுமே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து அந்த மில்க் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு.
அடுத்ததா நான் மார்னிங்கே இந்த ஜவ்வரிசி எல்லாமே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அத திரும்ப எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அது டைட்டா, ஸ்டிஃப்பா தான் இருந்துச்சு. 2, 3 டைம் நல்லா நார்மல் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி திரும்ப வடிகட்டி எடுக்கும்போது நமக்கு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நமக்கு கிடைச்சிரும். அடுத்ததா ஊற வச்ச பாதாம் பீசின் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாதாம் பீசின் வந்து இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை வந்து ரொம்பவே தீர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடல் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படும். ஹேர் லாஸ் வந்து இன்னும் அதிகமாகும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வெயில் காலங்களில் ஹேர் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ஏற்படும். ஏன் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுக்கும்போது வெயில் காலங்களால் ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளிலிருந்தும் உடல் உஷ்ணத்திலிருந்தும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதுவும் இந்த நோன்பு டைமில் நம்ம நோன்பு பிடிச்சோம் அப்படின்னாலே உடல் இன்னும் சூடாகும். இந்த வெயில் காலங்கள்லையும் ரொம்ப சூடாகும். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எனக்கு லாஸ்ட்டில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கிரேப்ஸ் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதே நீங்கள் ஃபலூடா மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாம் பிசின் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் 2 ஜெல்லியுமே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து மறுபடியும் ஜெல்லியை நான் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம கஸ்டர்டு மில்க் வந்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃபலூடா ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக மேலே வந்து டிசைன் பண்ணுறதுக்காக கிரேப்ஸ் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நான் மேலே நான் தூவிக்கிறேன். இன்னும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு கிளாஸ் மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு உடல் உஷ்ணத்தையும் தீர்க்கக்கூடியது. இந்த நோன்பு காலங்களில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.